வணக்கம் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். அகலா தமிழ்நாடு ஜோதிடவியல் பட்டதாரிகள் அண்ட் முதுகலை பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர். இன்னைக்கு தலைப்பு அவர் நேற்று எடுக்க வேண்டிய அதே சூரியனை தான் இன்னைக்கு எடுக்கணும். அதே தான் அவர் அன்னைக்கு நேற்று போட்டிருந்தாரு. அதவே நம்ம பேசுவோம். சூரியன்கிறது எத்தனை சூரியன் இருக்குன்னு சொல்லி இன்னும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய விஞ்ஞான உலகம் ஏகப்பட்ட சூரியன் இருக்குங்க. அதுல நம்ம கேலக்சியில இருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய கூட்டம். நம்மளுடைய ஜோதிடத்துக்கு சூரியன் தாங்க மையப்புள்ளி. சூரியனுடைய ஒளிகளை வாங்கிதான் கோள்கள் நமக்கு திருப்புது. கோள்களுக்கு இயற்கையா ஒளிகள் இல்லை, சூரியனுக்கு ஒளி உண்டு. அதனாலதான் சூரியனை ஒரு நட்சத்திரமாக மாத்திட்டாங்க இல்ல, அதான் உண்மை. அன்னைக்கு நமக்கு அது தெரியாது. அதையும் நம்ம ஒரு பெரிய வெப்பக்கோள் மாதிரிதான் எடுத்திருந்தாங்க நம்ம ஜோசியர்கள், வானசாஸ்திரிகள். இன்னைக்கு அதை அது ஒரு ஸ்டார் தான், அதுல இருந்து வர்ற ஒளி கற்றை தான் நமக்கு அப்படிங்கிறப்ப அது உண்மைதானே. அப்ப நட்சத்திர ஜோதிடம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இது கொஞ்சம் நியரஸ்டா இருக்கு சன்னு. இதுக்கு மேல நமக்கு இருக்கக்கூடியது தானே நம்ம பார்க்கக்கூடிய வானத்துல பார்க்கிற அத்தனை நட்சத்திர கூட்டங்களும். அந்த கூட்டங்களுடைய தன்மையில தானே நம்ம பலன்களையும் சொல்றோம். நம்மளாம் மொத்தமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சுருக்கி ஒரு 27 நட்சத்திர கான்ஸ்டலேஷனுக்குள்ள கொண்டு அதுக்கு நம்ம பலன்களை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக சூரியன் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். அவன் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாமே முடிவு பண்றார், அவர் தான் எல்லாமே. இந்த உலகத்துல சூரியன் தான் எல்லாமன்றப்ப நம்ம முத காரகத்தை கொடுக்கும் போது சூரியனுக்குத்தான் நம்ம கொண்டு போய் என்ன காரகம் கொடுக்குறோம்? தகப்பன் அப்படிங்கிற அந்த காரகத்தையும் கொடுக்குறோம். அதை விட அந்த தகப்பன் காரகம் கொடுத்தாலுமே அவன் குடும்பத்தின் தலைவன். நாட்டின் தலைவனுக்கு நம்ம சூரியனை தான் கொடுக்குறோம். நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அல்லது ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ ஒரு குரூப்ல ஒருத்தர் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம சூரியனை காரகமாக்கிறோம். சூரியனை காரகமாக்கி அதை பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப சூரியனை காரகனாக்கி நம்ம பேசுறதுனால நம்ம அடையக்கூடிய நன்மை என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. சூரியனை காரகனாக்கி நம்ம பேசுறோம்னா ஏதோ ஒரு நன்மை இருக்கணும். என்ன அப்படின்னா சூரியன் எப்பவுமே என்ன, அது நேரடியாக பல தீயதெல்லாம் செய்யாது. நல்லதை டம்பம் போட்டு தண்டோரா அடிச்சு சொல்லி நல்லது செய்யும். ஆனா செய்யக்கூடிய தீங்குகளை அவங்க நேரடியா செய்ய மாட்டாங்க. தன்னுடைய செவ்வாய் சனி இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஐயா அந்த இதெல்லாம் செய்யுங்கயான்னு சொல்லிட்டு போவாங்க. நல்லதுன்னா என்னைய கூப்பிட்டுக்கங்கயா, நான் போட்டால நிற்கிறேன். அப்புறம் தீயதுன்னா அதை நீங்களே செஞ்சுக்கீங்க, முடிவு பண்ணிக்கீங்க, பிரச்சனை வந்தா பார்த்துக்குவோம். அதான் சூரியனுடைய இயல்பான குணம். எப்பவுமே தன் பேரை தன்னை எந்த வகையிலையும் கருத்துக்கிறார். அது அதனுடைய இயல்பு. அது மாத்த முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க, அது அந்த கெட்ட யோகம் எல்லாம் வராதா அப்படின்னா வராது. அதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால இந்த ஜோதிட சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தாங்க மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளிக்கு என்ன கொடுத்துருக்கோம் அங்கதான் மையப்புள்ளி, அங்கதான் கௌரவம், அங்கதான் புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, வணக்கம் எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு காரக கோளாக அதை சூரியனை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். அதனுடைய மிடுக்கும் அதனுடைய கௌரவமும் அதனுடைய அமைப்பும் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜோதிட உலகத்தை வாழ வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கு. அங்க அந்த சூரியனுக்கு அந்த குணம் இல்லைன்னு வைங்க, இங்க எதையுமே நம்ம பகுத்து பார்க்க முடியாமல் ஏமாந்து போயிடுவோம். அதுக்கு தலைமை பண்பு இருக்கு, கௌரவ பண்பு இருக்கு. அதை விட முரட்டு ஆதிபத்தியமாக முரட்டுத்தனமாக செயல்படக்கூடிய அந்த யோகமும் இருக்கு. யாரையும் எதுக்கும், அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. தனக்கு ஒரு கௌரவம் புகழ் கெடுதுன்னா யாரையும் எதுக்கும், எந்த வேலையும் செய்யும், சைலண்டா செய்யும். நமக்கு தெரியும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது பாட்டுக்கு அதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு, அதாவது தொலைநோக்கு சிந்தனையாக ஒரு வேலைகளை செய்யறாங்க இல்லையா, தொலைநோக்கு சிந்தனையாக கூட அந்த வேலையெல்லாம் செய்யறதுனால வரக்கூடிய பலன்கள் பூரா சூரியனை தான் சேரும். இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அது விடியும். அப்ப சொல்லுவாங்க இது வெகு நாள் திட்டமாக தொலைநோக்கு திட்டம், இந்த திட்டத்தை தீட்டி இதுக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாம் கொடுத்து வச்சது சூரியன் தான்
அது இன்னைக்கு நிறைவேறுது அப்படிம்பாங்க. அதனால சூரியன் இல்லாமல் ஜோதிடமே கிடையாது. ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க. ஆனா அந்த சூரியனை நாங்க எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா பாதி லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறோம். அவர் நல்லவர் லிஸ்ட்ல வைக்கல. காரணம் என்னன்னா, ஒரு கௌரவமும் புகழும் அந்தஸ்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோள் எப்படி எல்லோரிடத்திலையுமே சமமாக அது வாழும்? அது தனியா தானே வாழும். அது யாரோடையும் இணையாது, யாரோடையும் பார்க்காது. எங்க போனாலும் ஸ்டேட்டஸ் பார்க்கும். அங்க நம்ம போகலாமா, நமக்கு மரியாதை இருக்குமா, நம்ம போய் நிக்கக்கூடிய மரியாதைக்குரிய இடமா, அது ரெண்டையும் அது பார்க்கும். எனவே அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும் ஜாக்கிரதையா. என்னங்க ஏது எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சூரியனாலே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாதுங்க. குறிப்பிட்ட இடங்களுக்கு போயிட்டு குறிப்பிட்ட இடத்தோட வந்துடணும். ரொம்ப பிரச்சனைக்குரிய இடத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது, சாதாரண இடத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது. இதெல்லாம் அதனுடைய ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ். சூரியன்னா கௌரவம், சூரியன்னா நிலை, அந்தஸ்து, நிலை எல்லாம் பேசும். இன்னமும் பாருங்க, அரச குடும்பத்துல இருக்கவங்க இன்னமும் சாதாரண மனிதர்களோட பழகிடுறாங்களா என்ன? பேருக்கு பழகிறது, உண்மையான பழக்க வழக்கம் எல்லாம் வர அந்த ஸ்டேட்டஸ் கோல்லே போயிட்டு இருப்பாங்க. சரி, ரைட். பேசுறவங்க பேசுங்க, கேட்கிறவங்க கேளுங்க, சொல்றவங்க சொல்லுங்க. ஸ்ரீராம், உங்களுக்கு தெரிஞ்ச சூரியனை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார் அதேதான் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் தான் சார் அதை பாக்குற மாதிரி இருக்கு நமக்கு. பல எத்தனை இடத்துல நீங்க சூரியனாக கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்க? நான் கொஞ்சம் நானும் கொஞ்சம் அது எனக்கு அது அந்த சிந்தனைகள் இருந்திருக்கு சார். நிறைய இடங்கள்ல சில சொந்தக்காரங்க வீட்டுகள்ல போகும்பொழுது அல்லது விசேஷ இடங்கள்ல கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. சில இடத்துல நம்மள அப்படி நமக்கே முன்னாடியே கணிச்சிடுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இப்படி போயிடும் அப்படின்றப்ப போய் நிக்க முடியல, அந்த இடத்துல வேணாலும் ஒதுங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துருது. அது போக சார் வெளியில போகும் பொழுது வைக்கும் பொழுது இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படி நினைச்சிருவாங்களோன்னு சில நேரங்கள்ல எனக்கு சிம்மத்துல 3 கோல் இருக்கு சார். அது அது ஒரு பிரச்சனையா இருக்குது சார். அது நிறைய யோசிக்க வைக்குது என்னைய. அது தைரியமா போகல உள்ள. இல்ல சில இடங்கள்ல நம்ம சில சில நேரங்கள்ல இறங்கணும்னா முழுசா இறங்கி வேலை பார்க்குற மாதிரி. அது எதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி அந்த கவலைகள்லாம் இல்லை சார். அது யாரு எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் அது நேர போய் பாக்குற மாதிரி பேசுற மாதிரியான அந்த தைரியம் எல்லாம் கொடுக்குது. பல நேரங்கள்ல நம்மளை நிப்பாட்டிடுறான். சில இடங்கள்ல வேண்டாம், பின்னாடி பாத்துக்குவோம் கொஞ்சம். நீங்க சொன்ன மாதிரி அந்த சைலண்ட் ஒர்க் எல்லாம் நிறைய செய்ய வைக்கிற மாதிரியான இடங்கள்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஓ, இது சூரியனுடைய தன்மை மாதிரி இருக்கே நமக்கு அப்படின்ற மாதிரி அந்த கோள்களை நினைச்சு பார்க்கும் பொழுது ஃபீல் பண்ணிருக்கேன் சார். அது இப்ப நான் ஒரு இடத்துக்கு போன உடனே அங்க இருக்க மனிதர்களை கொஞ்சம் பாக்குறேன். பார்த்த உடனே சூரியனாக ஒருத்தருக்கு எப்படியாவது நிற்பார். ஒரு 20 பேர் நின்று அதுல ஒரு சூரியன் நிற்கும். அது தன்னை பற்றின விஷயம் எல்லாம் பெருமையாகவே இருக்கும். பெருமை, தன்னை பற்றிய பெருமை, தற்பெருமைன்னு இல்லையா, அதெல்லாம் சூரியனுக்கு இயல்பான குணம். அது அப்படியே அழகா நிற்கும், யாரோடையும் பேசாது, பார்க்காது. என்ன அப்படியே அது ஒரு ஜபர்தஸ்ட்ல நிற்பார். நம்ம அவர்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பேசவே மாட்டேன், போகவே மாட்டேன். நமக்கு உண்டான வேலை அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட பேசணும் வைக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட இன்னொரு சூரியன். சாதாரண நிலையில எங்கேயாவது ஒரு சூரியன் இருக்கும், அதை தேடிதான் போவேன். இதெல்லாம் போய் பார்த்துட்டு இவங்க கிட்ட எதுக்கு நம்ம சிக்கனும் போய் என்னத்தையாவது சொல்லிட்டு அப்படின்னு விட்டுருவேன். சில நேரங்கள்ல அபிஷியல் சைடுல பெரிய அபிஷியலா வாங்க போய் பார்ப்போம்ட்டு போயிருவோம். யாரா இருந்தாலும் போய் பார்க்கதான் போறோம், பார்த்து பேசுவோம் அப்படின்ட்டு உள்ள போகிற ஆள் தான். அதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். சூரியன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா தலைமை பண்புல யார் இருந்தாலும் அவர் சூரியன் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல சூரியன் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, அங்க சூரியன் யாரு? அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா சார்? அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் தான் சூரியன். அதனால அவருக்கு பேரே ஹெட் கான்ஸ்டபிள். 10 பேர் இருந்தாலும் அதுல முதன்மையாக ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட தான் அந்த டோட்டல் இதுவே சார்ஜ்ல இருக்கும். அவங்க என்ன அட்வைஸ் பண்ணி நாங்க நடக்கிறாங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி இவங்க அடிப்படையில அவங்க பணிகளை செய்வாங்க. யாருமே இந்த ஏசி, இந்த சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இல்லாட்டினாலும்
அங்க ஒரு ஸ்டேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஹெட் கான்ஸ்டபிள் ஓட்டிக்கிட்டு இருப்பார். அவர் தான் எல்லாத்துக்குமே தலைவர். அவர் தான் இந்த அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனவே நடத்துறார். இவங்க என்ன பண்றாங்க, யாரு ஆய்வாளர்கள். சப் இன்ஸ்பெக்டர்னா அவர் துணை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர்னா அவர் அவர் தான் பெரிய ஆய்வாளர். அவ்வளவுதான். இந்த ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஆர்டர், அவங்க உத்தரவு, அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லா ஊருக்கையும் வாங்குறது ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு சூரியன். அந்த ஹெட் கான்ஸ்டபிளுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் டியூட்டியை போட்டு அவர் தான் பிரிக்கிறார். எல்லாத்தையும் பிரிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குவார். அப்படிதான் அங்க நடக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா துணைவேந்தர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சூரியன் அல்ல. அங்க ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சூரியன். அவர் தான் எல்லா இயக்கங்களையும் நடத்திக்கிட்டு இருப்பார். யாருடைய ஒப்பீனியனை வாங்கி? துணைவேந்தர் ஒப்பீனியனை வாங்கி அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். அந்த வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். துணைவேந்தரே இல்லாட்டினாலும் யூனிவர்சிட்டி ஓடும். யாரை வச்சு? ரிஜிஸ்ட்ராரை வச்சு. அதனாலதான் அவர் சூரியன், அவர் தலைவர். சரி, ரைட்டு. இதெல்லாம் சொல்லிடுறீங்க. இப்ப கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுறீங்க. கலெக்டர் தான் நீங்க சூரியன், ரைட்டுங்க. ஆனா கலெக்டர் கீழே ஒரு சூரியன் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க சிராஸ்தார்னு சொல்லி ஹெட் கிளர்க் இருப்பார். அந்த பெரிய கிளர்க் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் கலெக்டர் ஆபீஸவே மொத்தமா நடத்துறார். அந்த நடத்தக்கூடிய விதிகள் அத்தனையும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஒப்பீனியன் கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவரு எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அதனாலதான் அவர் பேருக்கு முன்னாடி ஹெட் கிளர்க்கு, சிராஸ்தார். சிராஸ்தார்னா தலைமையான, சிராஸ்தார்னா சான்ஸ்கிரிட், தமிழ்ல தலைமையானவர். எங்க தலைமைங்கிற பேர் யார் யாருக்கு முன்னாடி வருதோ அவங்களுடைய உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலையோ அவங்கதான் தலைவர். இப்ப நான் ஒரு சூரியன். யூனிவர்சிட்டியில நான் இருக்கப்ப எனக்கு பேரே ஹெச்ஓடி அப்படிம்பாங்க. ஹெச்ஓடினா அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஹெச்ஓடி அவர் தான் தலைவர். அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிங்க, அவ்வளவுதான். பின்னாடி நம்ம டீனு, டைரக்டர், ப்ரொஃபஸர் என்ன வேணாலும் போடலாம். எனக்கு நான் போடும்போது ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்னு தான் போடுவோம். ஏன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் முடிவை நான் தான் எடுப்பேன். அந்த முடிவை எடுத்துட்டு போய் அங்க போய் கொடுப்பேன். அவங்க ஓகே பண்ணாலும் சரி, ஓகே பண்ணாட்டினாலும் சரி, அது ஏன் கவலை கிடையாது. முடிவுகளுக்கு அத்தாரிட்டியா ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டோடைய குணத்தன்மை தான் சூரியன். எப்ப நான் ஹெட்டுன்னு இல்லையோ நான் அந்த இடத்துல இருக்க நான் விரும்பல. ஏன்னா என் ஜாதகத்துல லக்ன சூரியன் என்னை போட்டு அந்த புல்லு கொண்டுச்சு. இதெல்லாம் சூரியனுடைய இயற்கை பண்பு. அவ்வளவு சுலபமாக தலைமையை ஏத்துக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய சிரமம்ங்கிறத தலைமையில உட்கார்ந்த பின்னாடிதான் தெரியும். நான்லாம் ஒரே ஆளே உட்கார்ந்து எல்லா ஷோவும் நடத்தினேன். டிப்ளமோ நடத்தினேன், பிஏ நடத்தினேன், எம்ஏ, எம்எஸ்சி எல்லாத்தையும் தான் நடத்தினேன். ஆனா என்ன, அதனால நமக்கு ஒண்ணும் பெரிய கெடுதி எல்லாம் வரல, நன்மைதான் வந்துச்சு. அழகா செயல்பட்டோம் நம்ம பாட்டுக்கு நிம்மதியா. அந்த ஹெட் கலெக்டர் ஆஃபீஸ் போனோடனே கலெக்டர் சூரியனா அப்படின்னா இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அங்க இருக்க ஹெட்டுன்னு எங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பூராமே சூரியன் தான். எந்த பிரிவுல இருந்தாலும் சரி. ஹெட் மாஸ்டர் அவங்கதான் எல்லாம். அவங்கதான் சூரியன், அவங்கதான் முடிவு. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனோடனே, சார் இங்க யார் சார் முதன்மையானவர் அப்படின்னா அவங்ககிட்ட போயிட வேண்டியதான். அவங்க கிட்டே எல்லா விவரத்தையும் சொல்லி முடிவுகளையும் கேட்டு வந்துடணும். சாதாரண ஆளுகிட்ட எல்லாம் போய் நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க இருந்து சொல்லி அவர் போய் நேரமே மேல போயிட வேண்டியதான. ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய பெரிய போலீஸ் ஆபீசர், பெரிய போலீஸ் ஆபீசர், சூப்பரிண்டெண்டிங் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க, அவர் தான் பெரிய ஆபீசர். இந்த ஊர்கள்ல மாநகரத்துல டிசின்னு இருப்பாங்க, டெபுட்டி கமிஷனர், அவர் தான் சூப்பரிண்டென்ட் ரேங்க். அவங்கதான் இந்த டிஸ்ட்ரிக்டவே நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல அதிகாரி இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றும் இப்படி செய்யணும் இதை சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஓகே செய்யாதேன்னு டிக்ளேர் பண்ணுவாங்களே தவிர, அவங்க எல்லாம் சூரியனுக்கு மேல. அது என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அவருக்கு மேல அவருக்கு மேல அவருக்கு மேல அவருக்கு மேல அவருக்கு மேல அப்படியே போனீங்கன்னா முதல்வர்கிட்ட போய் நிற்கும். அப்போ முதல்வர் அப்படின்னா முதல் அமைச்சர் அப்படின்னா அவர் தான் ஜூனியர், அவர்கிட்ட போய் நிற்கும்.
அப்ப இவங்கெல்லாம் என்ன, இவங்க அந்த சூரியனுடைய வலுப்பெற்று அதை சுமந்து அதை சுமந்துகிட்டு இருக்க இன்னொரு சூரியன் போய் நிற்பாங்க. அதுதான் இதனுடைய சூரியனுடைய தன்மை. ரொம்ப கௌரவம் பார்க்கும், ரொம்ப புகழ் பார்க்கும், ரொம்ப ஏற்றத்தாழ்வு பார்க்கும், எல்லா இடத்துக்கும் போகாது, எல்லாரையும் மதிக்கவும் செய்யாது. அவங்க மிதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூரியனுடைய இயல்பு குணம் அவ்வளவு தூரம் வேலை செய்யும். வரமாட்டாங்க சார், பார்க்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. அதனாலதான் சில இடங்களுக்கு சில பெரிய ஆளுக்கு போனோடனே அவரே வந்துட்டாரு, அவரே வந்து பாக்குறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கூடுதல் அந்தஸ்தை வேற கொடுக்கும். சூரியனுடைய இயல்பு. சூரியன் அப்படி இருக்கனாலதான் சனி இப்படி இருப்பான். சரி, கேளுங்க, நீங்க ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த ஊக்கம்ங்கிற விஷயத்துல சுய ஊக்கம்ன்ற அந்த சூரியன்ட்ட பார்க்கும்போது அளப்பரிய அளவுல அவனா தன் ஊக்கத்துல செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க சொன்ன மனிதர்களை பார்க்கும்போது அந்த சொன்ன மாதிரி சூரியன் தன்மையில இருக்கக்கூடியவங்களை பார்த்தா ஆச்சரியமா தான் சார் இருக்கு. இறங்கி வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா தன் முனைப்புல பயங்கரமா இருக்காங்க. அதே மாதிரி அந்த மிடுக்கு அந்த ஹெட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு சில சில மனிதர்கள் டவுன் டு எர்த்தா இருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். அவங்க வேற கோள்களாக நம்ம கண்ணுக்கு புலப்படுறாங்க. அந்த சூரியன் தன்மையில இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தா அந்த எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், எல்லாம் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த வார்த்தையே வந்து சொல்லும்போது அந்த மிடுக்கு அவன்கிட்ட தெரியுது சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அதை முடிச்சிருவான் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது சூரியன்ட்ட பார்க்க முடியுது சார். பயங்கரமான ஆளு சூரியன். நீங்க கிட்ட நெருங்கியும் போக முடியாது, விட்டு விலகியும் நிக்க முடியாது, நடுவுலயே போகணும். சூரியனோட நெருங்கினாலும் ஆபத்து, சூரியனை விட்டு விலகினாலும் ஆபத்து. அந்த நடுநிலையோட போகணும். சன் இஸ் த மெயின் பிளானட். அதனாலதான் நம்ம பழக்கக்கூடிய ஆளுகள்ல பெரிய ஆளுகளை பழகி வச்சுட்டு நம்ம அப்படியே அவங்களுக்கு வணக்கம் சார், வணக்கம் சார்ட்டே போயிடணும். நம்ம நெருங்கி போனோம்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வுக்காக, சூரியன் தன் வாழ்வுக்காக தனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணும். அது அதனுடைய இயல்பு. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறவே கூடாது, எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பாகுபலின்னு ஒரு படம். பாகுபலி படத்துல ஒருத்தர் அரசனா உட்கார்ந்துருப்பாரு, ஒருத்தர் அந்த அம்மா இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. அந்த பாகுபலிங்கிற ஒரு மனைவி உள்ள வரும்போது ஒருத்தர் கையை பிடிச்சிடுறாரு. கையை பிடிச்ச உடனே அது தெரியுது, அவர் வந்து பொய்யா ரிப்போர்ட் பண்ணி அந்த அம்மாவை விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. இது பாகுபலிக்கு லேட்டா தெரிஞ்சு அவர் உள்ள வந்துடுறாரு. விவரத்தை கேட்ட உடனே இவன் தான் பண்ணது தப்பு, கொஞ்சம் கூட கவலைப்படாம சடக்குன்னு அவனை வெட்டி போடுறான் பாருங்க. ஆனா வெட்டின இடம் என்ன அப்படின்னா, அரசன் உட்கார்ந்து இருக்கப்ப வெட்டக்கூடாது, அது யாரா இருந்தாரு அரசன் தான் வெட்டணும். இவர் வெட்டின உடனே என்ன ஆகிருது, அவருடைய வாழ்க்கையே திசை மாறி எல்லாத்தையும் மாத்திருது அரசன். அரசனுடைய அமைப்பு என்னன்னா, தன்னுடைய அதிகாரத்தை, சூரியன் தன்னுடைய அதிகாரத்தை யார் எடுக்க விடவே விடாது, அதுவே செய்யும், அதுவே முடிவு செய்யும். அதனுடைய முடிவுக்கு போன பின்னாடி காத்திருக்கணுமே தவிர நாம முடிவு எடுத்துடவே கூடாது. மேல இருக்கார் சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருக்கார். சீஃப் ஜஸ்டிஸ்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நீங்க சும்மாதான் இருக்கணும். அவர் முடிவு எடுப்பாரு அல்லது முடிவு எடுக்காமையே விட்டுருவாரு. ஜனாதிபதிட்ட போயிருது ஒரு கருணை மனு, ஜனாதிபதிட்ட போன உடனே அந்த கருணை மனு உடனே பதிலாகி வருமானு பார்த்தா வராது. 3 வருஷம் ஆனாலும் அது கருணை மனுக்கு எந்த பதிலும் இல்லை, அது பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டா அது அப்படித்தான். அவங்க பார்த்து முடிவு சொன்னா உண்டு, சொல்லலைனால் உண்டு. ஏன் முடிவு சொல்லலைன்னு நமக்கு ஃபர்தரா கேட்க முடியாது. இதுதான் சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யும் பொழுதெல்லாம் அது ஐயம் திரிவர எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடும். ஆமான்னா ஆமானுவான், இல்லைன்னா இல்லைன்னு. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். சூரியனுக்கு சொல்லுதான், சொல்லுல அவர் என்ன வேணாலும் சொல்லுவார், பொய்யும் சொல்லுவார், உண்மையும் சொல்லுவார். அவர் அதை பத்தி கவலையப்படலை. தன்னுடைய வாழ்வியல் அமைப்புல சூரியனுடைய குணம் மனிதனுக்கு என்ன செய்யுதுன்னா, நேராவே பேச வைக்கும். வந்தா வருது, வராட்டி போகுதுங்கிற மாதிரி எல்லாம் பேச வைக்கும். ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இந்த சூரியனுடைய அமைப்பு பெற்றவங்க. ரொம்ப போல்டா கொண்டு போகும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், என்ன இவ்வளவு போல்டா கொண்டு போகும். ஆனா அவங்களுக்கு உண்டான இயல்பு.
அதெல்லாம் நேரடியாவே பேசுவாங்க. ஆமாங்க அப்படித்தாங்க நடந்துச்சுங்க, இப்ப என்னங்க பண்ண சொல்றீங்கன்னுவாங்க. தவற கூட நடந்தது உண்மைதாங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, அதை முடிஞ்சா பார்ப்போம், இல்லாட்டி வேற ஏதாவது பார்ப்போம்பாங்க. என்ன சார் இது? ஆமா, இப்ப மறுத்து என்ன ஆக போகுது, இல்லைன்னு சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கொண்டு போவோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அதனுடைய இயல்பு. வேற பேசுங்க. வேற யார் பேசுறீங்க? யாரும் பேசலையா? சார் நான் விக்னேஷ் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து மத்த எந்த கிரகமே பவர் ஆகாம சூரியன் மட்டும் பவர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த குணங்கள் வருமா சார்? கௌரவமானவர், மரியாதையை விரும்புபவர், மரியாதையை நேசிப்பவர், மரியாதை கொடுப்பவர். ஆக்சுவலா என்னுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12ல போய் சூரியன் கெட்டு போயிருக்கும். நான் எந்த ஒரு ஸ்கூல்ல இருந்துமே எந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கே பயப்படுவேன், போவே மாட்டேன். ஸ்கூலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, ஒரு அசோசியேஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த முன்னாடி போய் நிக்கிறது கிடையாது. முன்ன போக பயம் அதிகமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த 12ல போய் இது கேட்டு அது எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாததுனால எனக்கு அந்த இது கொடுக்கல. எனக்கெல்லாம் லக்ன சூரியன், அதனால நான் தான் முதல் ஆளா போய் நிப்பேன், நான் தான் தலைவர். அதான் நீங்க போல்டா பேசுறீங்களா சார்? இப்ப யூடியூப்ல எல்லாருக்கும் அந்த எல்லாரையும் எல்லா பொய்யான ஜோதிடத்தையுமே எடுத்து சொல்றீங்களா? அந்த ஒரு அந்த முன்ன இருந்து எடுத்து சொல்றீங்கல்ல, அந்த ஒரு பயம் இல்லாம அந்த ஒரு உண்மையை சொல்லணும், உண்மையான ஜோதிடம் என்னங்கிறத வெளிக்கொண்டு வரணும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாகுபலியில வந்து எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு அந்த முடிவு எடுத்த மாதிரி நீங்க இப்ப நிக்கிறீங்களா, அது லக்னத்துல கொடுக்குற சூரியன் தான் அது உங்களுக்கு அது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மரியாதை, மதிப்பு, புகழ் எல்லாம் வேணும்னு நினைப்பேன். மரியாதை இல்லாத இடத்துக்குள்ள நுழையவே மாட்டேன். அங்க நமக்கு வேலையும் இல்லை வெற்றியும் இல்லைன்னு போறதே கிடையாது. அதெல்லாம் உண்டு. சூரியன் கெட்ட ஜாதகத்துல கொஞ்சம் கௌரவம் புகழ் எல்லாம் கொஞ்சம் கெடு. அது அரசு வேலைக்கு சூரியன் கெடணுங்க. ஒரு ஏன்னா அதிகாரி சொல்றத சரிங்க சார் சரிங்க சார்ன்னு கேட்கறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப மிகுதி ஆயிடுச்சுன்னா அவர் வந்து என்னன்னா இவர் சொல்லி நம்ம என்ன கேட்கறதுன்னு வெளியேறுவார். சூரியன்னா சப்போர்ட்ல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா அரசு அதிகாரி யார் சொன்னாலும் சொல்றாங்க செய்வோம் செஞ்சுட்டு போவாங்க. அதான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஜாதகம் தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பார்த்ததுல அதுல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ஜாப் ஏதாவது வேணும்னா ஜாப்புக்கு போறேன்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் டீச்சரா போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அப்போ அவங்க யதார்த்தமா வந்து குழந்தைய கொண்டா விட போகும்போது அங்க இருக்க பிரின்சிபால் மேடம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா டீச்சரையும் அதட்டியிருக்காங்க. அதை அவங்க பார்த்த உடனே நான் அந்த ஸ்கூலுக்குலாம் நான் எல்லாம் போக முடியாது, இப்படிலாம் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பவரா இருக்கிறவங்க அடிமை வேலை பார்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கே போக மாட்டாங்க, எந்த ஒரு அடிமைக்கும் போக மாட்டாங்கிறது அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் அந்த சூரியன் வந்து பவர் ஆனாதான் கவர்மெண்ட் ஜாப், அது கிடையவே கிடையாது. சனி பவர் நம்ம வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் அங்கேயே இருக்க முடியும், இல்லைன்னா இருக்கவே முடியாது வேலை செய்யற இடத்துல. உண்மை உண்மை. அது வந்து நல்லா தவறா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பவரா இருந்தா அரசு, சூரியன் பவரா இருந்தா பார்த்தா நிறைய சூரியன் பவரா இருக்காங்க, வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க, வீட்டுலதான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல 8ஆம் பாவம் வலுக்கணும், வலுத்தாதான் அடிமைக்கு போக முடியும். என்ன காத்து? 8ஆம் பாவம் வலுத்தா அடிமைக்கு போக முடியும். புரியல. 8ஆம் பாவம் வலுத்தா அடிமைக்கு போக முடியும். சூரியன் வந்து வலுத்தா அது ஒரு வேலை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலைங்க. இல்ல எட்டாம் பாவம் வலுக்கணுங்கிறாரு சார். 8ஆம் பாவம் வலுத்தாதான் போக முடியுங்கிறாரு. சூரியன் இது பண்றதை விட 8ஆம் பாவம் கார்த்திக் சார் சொல்றாரு சார். எங்க போறது? சொல்றேன் சார், அரசுக்கு போறதுக்கு. அதெல்லாம் கிடையாது. வெறும் 8ஆம் பாவம் வலுத்தாத்தான் போகணும் கிடையாது. எப்படி இருந்தாலும் அரசு துறையில எல்லாருமே இருக்காங்க. எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடியவங்க அரசு பணியில இருக்காங்க.
என்ன நீங்க சொல்ற மாதிரி 8ஆம் பாவத்துல சம்பந்தப்படும் போது கொஞ்சம் நல்லா வேலை பார்ப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க, வைப்பாங்க. நீங்க இந்த ஒண்ணுதான் வலுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சார் இது சொல்லக்கூடாது. சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன் சார், எது சப்போர்ட் பண்ணும் அப்படித்தான் பேசி பழகணும். எல்லா இது வந்து நிலையிலையுமே எல்லா 8ஆம் பாவம் வலுவில்லாதவனும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், 8ஆம் பாவம் வலுத்தவனும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறான். ஆனா 8ஆம் பாவம் வலுத்திருந்தால் அவர் இந்த மாதிரியான பலன்கள்ல நல்லா இருப்பார், வலுப்பெறலைன்னா அவர் கொஞ்சம் சிரமப்படுவார், அப்படி சொல்லணும். ஏன்னா நம்ம அது வலுத்திருந்தாதான் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தாதான் அவன் அரசு வேலை, அதெல்லாம் கிடையாது. அரசு வேலையில எல்லாருமே இருக்காங்க. சார் இப்ப லக்னத்துக்கு காரக கிரகமே சூரியனுங்கும் போது லக்னம் கொஞ்சம் வீக்கானா சூரியனோட ஸ்ட்ரென்த்தையும் பாத்துக்கலாமா சார் நம்ம? இல்ல இல்ல, தாரக கிரகத்துக்கு நம்ம அமைப்புக்கு சம்பந்தம் இல்ல. அங்க அந்த சூரியன் எப்படி கெட்டு போயிட்டானா கெட்டு போச்சு, நல்லா இருந்தானா நல்லா இருக்கும், அப்படிதான் எடுக்கணும். காரகம் நீச்சமானாலும் உடனே எல்லாம் கெட்டு போகும்லாம் சொல்லக்கூடாது. இல்ல சார், இப்ப லக்னாதிபதி வீக் ஆயிட்டா கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த அவருக்கு கொஞ்சம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அந்த மாதிரி கேட்கலாம். லக்னாதிபதி கெட்டு போனா கெட்டதுங்க. காரகன் வலுப்பெறதுனால என்ன இருக்கு, லக்னாதிபதியில வலுப்படணும். ஓகே சார், ஓகே. இப்ப இந்த சூரியனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க உங்களுடைய நிறைய வீடியோல சூரியன் வந்து அந்த பவர் லிஸ்ட்லயே சேர்த்துட்டீங்க. இப்ப சில பேர் வந்து அந்த 50% நல்லவர் 50% தீயவர் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது எந்த அளவு சார் அது உண்மை? அது சூரியன் என்னைக்கு நல்லவர், அவர் என்னைக்கு நாங்க நல்ல குணத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறோம். தற்பெருமையும் சுயநலமும் தன் வாழ்வியல் அமைப்பில் தானே தலைவனாக இருக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய ஒரு பிளானட்டை யாரையும் தலைவனாக்க விடாது, யாரையும் நெருங்கவும் விடாது. தன்னுடைய அமைப்பை அப்படியே பெருசாகி தான் 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 என்றே வரக்கூடிய ஒரு பிளானட்டு அந்த சூரியன் எப்படி நல்லவனா இருப்பாரு, அவருக்கு எப்படி நல்ல தன்மை வரும்? வராது. அதெல்லாம் நம்ம கொடுக்கவே இல்லை. பாதி நல்லவன் பாதி கெட்ட, எது நல்லது எனக்கு மூலம் அதை சொல்லு. அவர் செய்கிற நல்லது என்ன, அங்க இருக்குல்ல கேள்வி, அவர் என்ன நல்லதை செய்ய போறார்? நாட்டை ஆளும் மன்னவனாக இருக்கார், ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். அவர் எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்த ராஜா பைய இந்த அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றேன், என்னைய வந்து அம்போன்னு விட்டாங்க, இவன் வந்ததுனால நாங்க தான் கெட்டோம்னு சொல்றவன் எத்தனை பேர் இருக்கான்? ஏன் கெட்டவன்னு யாருமே அரசனை சொல்லலையா? எல்லா அரசனையுமே வாழ்த்திட்டாங்களா இந்த உலகத்துல? இல்ல சார். தனக்கு சரியில்லைன்னா கெட்ட ராஜான்னு சொல்றதுக்கு அங்க 10 பேர் இருக்கானே. சனி மாதிரி கெடுக்க மாட்டான், நம்பி கெடுக்கிறவன் சூரியன் அல்ல, சொல்லி கெடுத்தே விடுவான். உன்னை வாழ விட மாட்டானே, வாழ விட மாட்டான். அதுதான் சூரியன். இன்னைக்கு அரசியல் தலைவர்லாம் ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு தெரியா? சூரிய குணம்னாலதான். வெளிப்படையா பேசிடுறாங்க. ஆமா, அவன் நேருக்கு நேராவே பேசும். சூரியன் வந்து நேருக்கு நேராவே பேசும். அதுதான் அல்டிமேட் பிளானட், நேருக்கு நேராவே பேசும். இப்ப அரசர்களே 2 பேர் இருப்பாங்களா சார்? ஒருத்தர் வந்து செல்ஃபிஷா வந்து தனக்கு அதாவது தான் தான் எல்லாங்கிற மாதிரி இருப்பாரு. ஒரு சில அரசர் வந்து பொதுமக்களுக்காக இருக்கிற அரசர்களும் இருக்காங்களே, 2 விதமான அரசர்கள். பொதுமக்களுக்காக இருக்கக்கூடிய அரசர் ஒருத்தர் கூட கிடையாது. பொதுமக்களுக்காக ஒரு அரசர் இருக்கிறார்னா அவர் முதல்ல வந்து என்ன செய்யக்கூடாது, வரி வாங்க கூடாது. வரி வாங்கக்கூடிய அரசன் எப்படி பொதுமக்களுக்கான அரசன்? இவ்வளவு இத்தனை வருடங்கள்ல எந்த நாட்டிலயுமே எந்த ஊர்லயுமே அந்த மாதிரி ஒரு அரசரே கிடையாது சார். அப்ப புரியுதா? வரி வாங்கக்கூடிய அரசர் இருக்கக்கூடிய உலகத்துல அவர் எப்படி பொதுமக்களுக்கான அரசனா இருப்பார்? வரி வசூலே செய்யாமல் தான் மட்டும் தனியாக வாழாமல் தனக்கு தேவை என்று செல்வத்தை சேர்க்காமல் வாழக்கூடிய அமைப்பை பெற்றவராயிருந்தால் நீங்க சொல்றத நம்ம ஏத்துக்கலாம். அவங்க பூரா வரி வாங்குவாங்க, வசூல் பண்ணுவாங்க, அவங்க டம்பமா இருப்பாங்க, டாம்பிகமா இருப்பாங்க, ரொம்ப அறிவு அந்தஸ்துடனும் இருப்பாங்க. அவங்க எப்படி பொதுமக்களுக்கான அரசரா இருப்பாங்க? சுயநலத்தோட ஒட்டுமொத்த உரிமை சூரியன் சார், அவன் எப்படி சார் வந்து நன்மை செய்வான்? அதான் அதத்தான் நானும் கேட்கிறேன், எப்படி நன்மை செய்வான்னு கேட்கிறேன். அதான் எனக்கே புரியல.
சூரியனை வந்து நீங்க லேசா நினைக்க முடியாங்க. அரசன் அரசன் தான். சார் அப்ப அரசன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பொதுமக்களுக்குன்னு ஒரு வரிய போட்டுக்கிட்டே இருப்பாரு. வரி போடாத அரசனை சொல்லுங்க. சார் அப்ப ஒரு சந்தேகம் வருது சார் இந்த இடத்துல. அப்ப தலைவனாக அவனைத்தான் சொல்றோம். நம்ம தலைவன் அப்படின்னா சூரியன் இருப்பார் அப்படின்றப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிர்வாகத்திறனை அவன்கிட்ட தானே சார் கொடுத்து வச்சிருக்கோம். தலைவன் தலைமை அது பொறுப்பு. நிர்வாக திறன் அல்ல. ஓகே. நிர்வாக திறன்கிறது வந்து அதை நடத்திட்டு இருக்க, எழுதிக்கிட்டு இருக்க புலன்ட்ட இருக்கும், சொல்லிக்கிட்டு இருக்க குருட்ட இருக்கும், நான் செயல்படுத்திட்டு இருக்க சனின்ட்டு இருக்கும். அதெல்லாம் நிர்வாக திறன். அது வேற. தலைமை பண்பாக இருப்பார். ஓகே. டிசிஷன் மேக்கிங் மட்டும்தான் முடிவு. தலைமை பண்பு தான். ஓகே சார். வேற எதையும் நீங்க சூரியன் இருந்து எதிர்பார்க்க முடியாது. தலைமை பண்பு. அது நன்மையா தீமையா எல்லாம் ஒரு சட்டத்தை போட்டு விட்டுருவான். நான் அதுல பாதி பேர் கெட்டு போவேன், பாதி பேர் நல்லா இருப்பேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். சட்டம் இயற்றும் வேலைகள், சட்டத்தை செயல்படுத்தும் வேலைகள், தன் சிந்தனையில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எல்லாமே போடுவாங்க. அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. மக்களுக்காக வாழ்றாங்க. அதான் அந்த அரசனை தேடுற யாராவது இருந்தா சொல்லுங்க. இல்ல அந்த அதனாலதான் மக்களாட்சியில சனியனை நம்ம தலைவனாக்கி வச்சிருக்கிறோம். ஏதோ மக்களுக்காக சில இது செய்யறாங்க, நம்மளை வந்து பாக்குறாங்க, ஏதோ பணிகள் நடக்குது, நம்மளும் விரும்பி கோஷம் போடுறோம், கேட்கிறோம். மக்களாட்சி தத்துவத்துல தலைவர் வந்து சனியன். அதாவது இப்ப இருக்க அந்த முதலமைச்சர் கான்செப்ட், பிஎம் கான்செப்ட் இதெல்லாம் வந்து சனியோட இது. ஆமா, அவங்க எல்லாம் சனி குரூப்பு தான். அவங்க பொதுமக்களுக்காக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டோம். சம்பளம் வாங்குறாங்க, பந்தாவா போறாங்க வர்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் சப்போர்ட் பண்ணணும். எளிமையா இருக்கணுமா, அது சனி. அப்படி ஒரு அரசியல் தலைவர் தான் நம்ம நோட்டுல இருக்க காந்தி தாத்தா. காந்தி தாத்தா பாத்தீங்கன்னா மிக எளிமை, மிக மிக எளிமை, மிக 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 எளிமை. அவர்லாம் சூரியன் தான் தலைவனா இருந்து தேச தந்தைன்ட்டாங்க இல்லையா. தேச தலைவன் தேச தந்தைன்ட்டு போயிட்டாங்க. ஆனா அவரால நன்மை இருந்தது இல்ல சார் நமக்கு. அவர்னாலதான் நிறைய நன்மைகள். அப்ப சூரியனுங்கும் போது நன்மை வந்தது இல்ல நமக்கு. நான் தான் அதைத்தான் சொல்றேன். மக்களாட்சி தத்துவத்துல அவர் சனியனை ஹைட் பண்ணிட்டாருன்றல்ல. அப்படியே பாருங்க, காந்தி தாத்தா படத்தை சனியனாவே இருப்பாரு. எந்த அலங்காரமும் எந்த கிரீடமும் எதுவுமே இல்லாம பொக்கவாய வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நம்ம நோட்ல இருக்காரு. அது என்ன சூரியனா? ஜார்ஜ் மன்னரை பார்த்திருக்கீங்களா? பழைய நோட்டுகள்ல ஜார்ஜ் மன்னர்கள், ஜார்ஜ் மன்னர் 5ஆம் ஜார்ஜ், 6ஆம் ஜார்ஜ், அவங்க காசுகளை பார்த்திருக்கீங்களா? அவங்க முத்திரை போட்ட காசு. எட்வர்டு 7ஆம் எட்வர்டு, மொட்டத்தலை ராஜா 8ஆம் எட்வர்டு, விக்டோரியா படமெல்லாம் இருக்கும். பழைய ரூபாய் எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. அவங்க படம் பார்த்தீங்கன்னா கம்பீரமா இருக்கும். அடேங்க அப்பா, அவ்வளவு ட்ரெஸ்ஸோட இருக்கும். அதுதான் ராஜா. இவர் பாவ பூஜா. இவர் சனி, மகா ஆத்மா, சனி கூட்டத்தின் தலைவர். அதனாலதான் ட்ரெஸ் இல்லாம அறவேக்காடாவே இருந்தாரு. சார் இப்படி சொல்லிட்டீங்க. சனியினா மாறினதுனாலதான் அவர் பொதுநல தொண்டரா, அவர் அரசியல் தொண்டரா, மக்கள் தொண்டரா வந்துட்டாரு. அவர் சூரியன் கிடையாது, அவர் சனியனே. தான் வெளியே மழை பெட்டியே தானே சுமந்துட்டு போன ஆளு அவர்லாம். தலையில சுமக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டாருங்க. எளிமையில் எளிமை. சொல்லுங்க வேற. சார் இந்த இப்ப நான் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். தான்ங்கிற எண்ணங்கிற அந்த சூரியன்கிட்ட பார்க்கும்போது அப்ப அந்த விழிப்புணர்வு நிலைங்கிறது நம்ம கொஞ்சம் அந்த இதா பேசணும்னா கான்சியஸ்னஸ் அவன்கிட்ட கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறதுனால அவன்கிட்ட அதிகமா இருக்கா, இல்ல இயல்புலேயே அவனுக்கு அந்த தன் உணர்வுங்கிறது கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்குமா? எப்படி சார் அந்த பிளான்? தன் உணர்வு எப்பயுமே சுற்றத்தையும் சூழத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் அவர் தானே. என்ன நடக்குது, பிரசன்ஸ்ல என்ன ஓடுது, என்ன வருது, அது நமக்கு எவ்வளவு ஆபத்து வரும், நமக்கு எவ்வளவு நன்மை வரும்னே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே. அது ஒரு பொறுப்பு. ஓகே சார். எப்பயுமே யுத்தம் வரக்கூடாதுங்கிற போராட்டம் அரசருக்கு ரொம்ப உண்டு. இந்தியாவில எல்லாம் 565 சமஸ்தானம்ங்கிறான்.
இப்ப ஒரே கொடையின் கீழ் முகலாயர்கள் ஆண்டார்கள்ன்றப்போ முகலாயர்கள் ஆண்டார்கள், அவங்க சக்கரவர்த்தியா இருந்தாங்க. இந்த குறுநில மன்னர்கள் பூரா போய் கப்பம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, வரிய வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சார் இப்ப நம்ம தற்காலத்துல நடக்கக்கூடிய இந்த போர்கள்லாம் பாக்குறோம்ல சார், இப்ப நடக்கக்கூடிய ரஷ்ய போர்கள் மற்ற போர்கள்லாம், இது ஒரு பக்கம் எங்களுடைய மக்களுக்காக எங்க ஆட்சிக்காக நல்லாட்சிக்காக நாங்க இதை செய்யறோம்னு சொல்லி செஞ்சா கூட, அந்த முடிவு எடுக்கும்போது அந்த போர் போன்ற விஷயங்கள்ல அவனுடைய அந்த ஈகோ போன்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுற மாதிரி இருக்கு சார் சூரியன். அந்த ஈகோ எல்லாம் இதுல கிடையாதுங்க. அமெரிக்காவுக்கு என்ன ஈகோ? அவன் வாழணும், அவனுடைய இது வாழணும். அதுக்காக அவன் நான் சூரியன் தான் சொல்லிக்கிட்டு எல்லா அசிங்கங்களையும் பண்றான். அங்க போரே சுயநலம் சார், பொதுநலத்துக்கு எங்க இருக்கு? அது எப்பயுமே அப்படித்தான். அமெரிக்கா தான் எப்படியாவது வாழணும் அப்படிங்கறது அதனுடைய தன்மை. வணக்கம் சார். இந்த அரசாங்கத்தின் மூலமா சொல்லக்கூடியதுக்கு சூரியனை சொல்றோம் நம்ம. அப்ப எந்த பாவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பாவம் சார் நம்ம எடுத்துக்குவோம்? சூரிய 12 பாவத்துல இருக்கவங்களும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறாங்க. அதுதான் சார் நம்ம சொல்லி, நீங்க ஆக்சுவலா சூரியன் கெட்டிருந்தாதான் அங்க இருப்போங்கிற மாதிரி நானும் நிறைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் சூரியன் கெட்டிருந்தால். ஓகே ஓகே சார். சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா அவன் அங்க இருக்கிறதுல கெட்டா இருந்தா இருப்பான், இல்லாட்டி கெட்டு வரலைன்னா கிளம்பிடுவான். ஓகே ஓகே சார். இல்ல இப்ப ஆக்சுவலா நமக்கு இப்ப அரசாங்கத்தின் மூலமா ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சூரியன் மூலியமா நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து சூரியனுக்கு காரகமா சொல்றோம். அதுக்கு பாவம்னு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் நான் உங்களுக்கு. அரசாங்கத்தின் மூலியமா நீங்க எதை கிடைக்கிறீங்களோ அந்த பாவத்தை வச்சு சொல்லிக்கங்க. ஓ, நம்ம தொழில்னா தொழில் என்ன வச்சு பார்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த பாவத்தை வச்சு பாத்துக்கங்க. அவ்வளவு சுலபமா சூரியன் இருந்து உதவிகள் வாங்கிட முடியாது. பொது உதவிகள் அது பெரிய பிரச்சனை. தனிப்பட்ட உதவிகள் அவங்க செஞ்சிருவாங்க, உடனே செஞ்சு கொடுப்பாங்க. சூரியன் தன் லிமிட் அறிந்து தன் லிமிட்டுக்குள்ளேயே எல்லா நன்மையும் தனக்கான மனிதர்களுக்கு செஞ்சு கொடுப்பான். அது சூரியனுடைய இயல்பு. வேற என்ன கேக்குறீங்க? சரி, ஓகே. திங்கக்கிழமை கிளாஸ், திங்கக்கிழமை நம்ம வழக்கம் போல எல்லாரையும் வச்சு எடுப்போம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.